Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்ட்ஸ். அதாவது 2025 ஆரம்பிச்சு 6 மாதம் ஆயிடுச்சு, ஜூனும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அப்படின்றதுக்குள்ள அடுத்த வருஷம் வரப்போகுது. என்னடா இது வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்குள்ள வருஷம் போயிட்டு இருக்கே, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ரீவைண்ட் ஃபேக்டர் மாதிரியே நம்ம பண்ணலாமே. அதாவது இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் லாஸ்ட் 6 மந்த்ஸில் அந்த ஃபஸ்ட்டு ஜான் டு ஜூன் வரைக்குமே நிறைய ட்ரெண்டான விஷயங்கள் நடந்திருக்கும், வைரலான விஷயங்கள் நம்மளே வந்து ஷேர் பண்ணியிருப்போம், நிறைய ரீல்ஸும் வந்திருக்கும், அதை நம்ம ரீக்ரியேட்டும் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுல அதை நான் அப்படியே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டாப் 10 ட்ரெண்ட்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸ் நடந்தது தான் நான் சொல்ல போகிறேன். அதில் இது வந்து இந்த அரேஞ்செலாம் இல்லைங்க, நம்பர் 1 நம்பர் 2லாம் சொல்ல, நான் ஜம்பிள்டாகவே சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து முதல்ல சொல்ல போகிறது வந்து என்ன மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான விஷயம்னா RCB கப்பை வின் பண்ணதாங்க. 18 வருஷம் தவம் இருந்து, அதாவது இந்த வருஷமும் விட்டுருந்தாங்கன்னா குருசாமி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ வருஷம் போராடி, அதாவது விராட் கோலி அவர்கள் இப்போ கூட ரீசெண்டாக சொன்னார், நான் என்னுடைய யங் டைமை நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய ப்ரைம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நான் வந்து RCBக்காக கொடுத்துருக்கேன். RCB வந்து அட்லாஸ்ட் நம்ம ஒரு கப்பு வின் பண்ணுறதே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். லாஸ்ட் அந்த ஃபைனல் மேட்ச்சில் பார்க்கும்போது யூனிவர்சல் பாஸ் ABD அண்ட் விராட் கோலி அவங்க கப்பை ரிசீவ் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு வேறு லெவல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம IPL ஃபேன்ஸுக்கே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருந்த ஒரு டீம் வந்து கடைசியாக IPL கப் வின் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. ஏகப்பட்ட பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே RCB IPL வின் பண்ணக்கப்புறம் நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எப்படின்னா தீயா பரவச்சு. அதை விட ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேடியமில் ஃபேன்ஸ் வந்து பிளேயர்ஸை ரிசீவ் பண்ணும்போது அங்கே நடந்த அந்த தள்ளுமுள்ளு அண்ட் அங்கே கிட்டத்தட்ட வந்து அந்த தள்ளுமுள்ளுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 11 பேர் வந்து உயிரில் இருந்திருக்காங்க. அதுவே மிகப்பெரிய சோகமான விஷயம். எதுக்கு இப்படி வந்து நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க, அப்படி ரிசீவ் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு அங்கே இருக்கவங்களே பேச ஆரம்பித்தாங்க. RCB டீம் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயமே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக நித்யானந்தா அவர்களை பற்றி தான் சொல்லி ஆகணும். நித்யானந்தா அவர்கள் வந்துட்டு அவர் வந்து உயிரோடு இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து செம்ம வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இதை பார்த்த உடனே என்னது இது, அப்படியா, இல்லையே கைலாசல் அவர் பாட்டு நல்லா ஜாலியாக இருக்காரு, அவர் எப்படி அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சில டிவோட்டி சொன்னாலும், இங்கே ஒரு சில பேர் என்னது தலைவனுக்கு என்ன ஆச்சுப்பா, என்ன நியூஸ் இது அப்படின்னு ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நித்யானந்தா அவர்கள் ஸ்வாகா மாசா ஒரு லைவ் வீடியோவில் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லபடியாக இருக்கேன், ஆசீர்வாத் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதை பார்த்த உடனே வந்து மக்களுக்கு வந்துட்டு பரவாயில்ல, தலைவன் இஸ் பேக், தலைவன் இன்னும் இருக்காருல அப்படின்ற மாதிரி நிறையா ஹேஷ்டாக்ஸும் நிறைய வீடியோஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது கூட என்ன ஒன்று சொன்னார்னா, நான் மக்கள் கேட்க போகிற செலிபிரிட்டிஸ் கேட்க போகிற கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், நான் கண்டிப்பாக அவங்க கூட உரையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டும் கொடுத்தாரு. அண்ட் அதுக்காக இன்னும் மக்கள் காத்துட்டு இருக்காங்க, எப்போ அந்த விஷயம் நடக்க போகுது, எப்படி நித்யானந்தா அவர்கள் வந்து லைவ்லேயே பேசிட்டு இருக்க போகிறாரு, நேரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காட்சி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறையா டிவோட்டிஸும் நிறைய காமன் பீப்புள்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா இது வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சுங்க. எக்ஸாக்டாக ஜான் டைமில் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீக்ரியேட்டட் அண்ட் ட்ரெண்ட் செட் ரீல்னு இதுதான். 2016 இந்த படம் வந்துச்சுங்க. அப்போ வந்து அந்த பாட்டு வந்து ஓகே, தர்மதுரை படத்தில் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே ஓகேஷா அப்போவே நல்லா கொண்டாடப்பட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை வந்து பேக் டு பேக் ரீல்ஸில் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் வந்துட்டு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட ரீல் போடல, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணாங்க. அதை நான் இப்போ பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ண உடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த ஒரு விஷயத்த ஒரு நபர் பண்ணார். அந்த நபரை பார்த்து நிறைய பேர் அதை பார்த்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அதில் நானும் அதை ரீக்ரியேட் பண்ணேன். பல மில்லியன் வியூஸ் போச்சுங்க. எல்லாருமே போடுறாங்க அந்த மெய்யாகுமா வேப்ப என்ன நெய்யாகுமா அப்படின்னு அந்த சாங் வந்தோடனே ஒரு கட்டத்தில் எப்படிடா இதை வந்து நாட் இன்ட்ரெஸ்டட்னு போட்டு இந்த பாட்டை நம்ம நிறுத்தலாமா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அது மிகப்பெரிய வந்து வைரலாக போச்சு, ட்ரெண்ட் செட்டராக ஆச்சுன்னே சொல்லலாம். அந்த பையன் அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் தான் போட ஆரம்பிச்சாப்புல. அண்ட் அவரோட ட்ராக்குமே வந்து அப்படி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டாப்புல. அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அப்கமிங் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் மாறிட்டாப்புல.
அண்ட் அடுத்ததாக அதே சாங் லிஸ்ட்டில் வந்து இன்னொன்று ரொம்ப வைரலாக போச்சுன்னா இந்த கோல்டன் ஸ்பேரோ என்னெஞ்சில் ஆரோ அப்படின்னு. ஸோ 3 பேர், அந்த பவிஷ், அதுக்கப்புறம் வந்து அனிகா, இவங்க டான்ஸ் ஆடுறது அந்த ஊக் ஸ்டெப் வந்து பயங்கரமாக வைரலாச்சு. அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி போட்டிருப்பாங்க. அந்த பாட்டு கேட்கும் போது வந்துட்டு அகெயின் தனுஷ் அண்ட் ஜிவி அவங்களுடைய காம்பினேஷன், அந்த பாட்டு வருது ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்குது. இப்போ பொதுவாக தனுஷ் அவர்கள் பாடினாலே வந்து அந்த பாட்டு வந்துட்டு ஏதோ ஒரு மேஜிக்கல் ஆட் ஆன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் பாடினா ஓகே நம்மளுக்கும் ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டும் இல்லை, அவர் பாடுற எல்லா பாட்டுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த வகையில் கோல்டன் ஸ்பேரமும் வந்து அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக அந்த பாட்டை வந்து வைப் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக 5th பொசிஷனில் வந்துட்டு இந்த சாங் வந்து பயங்கர வைரலாச்சு. பட்டி தொட்டி வரைக்குமே மொழி தெரியாத ஒரு பாடல், அதாவது என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் நம்ம வந்துட்டு லைக் ரொம்ப வைப் பண்ணோன்னா, மொழி தெரியாத 2 பாட்டு இருக்குது. சீ 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 அப்புறம் வந்துட்டு அந்த சீன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன அவன் சொல்கிறாரு, அதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான் நினைக்கிறேன். அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை நினச்சி பாடிட்டு இருப்பாப்புல, இங்கேன்னு பாடி நடந்து போயிட்டு பாடிட்டு இருப்பாப்புல. அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அதே காஸ்டியூமை வாங்கி அதே மாதிரி துண்டை போட்டு பயங்கரமாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒரு பாட்டை ரீக்ரியேட் பண்ணாங்க. இன்னொன்று இந்தோனேஷியாவிலேருந்து வந்த பாட்டு, அண்ணன்ன பாத்தி அப்பா திட்டு தேன்னா அப்படின்ற ஒரு பாட்டு. மேடை கலைஞர்கள் வந்துட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த பாட்டுலாம் பார்க்கும்போது வந்துட்டு வாவ் நல்லா இருக்கு. இங்கே இருக்க பாட்டு ட்ரெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கேயோ மொழி தெரியாத ஒரு பாட்டு எப்படியோ ஒரு விஷயத்தில் வந்து ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது அது வந்துடுது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீடியே வந்து ரூல் பண்ணுதே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் ரீலை பார்க்குற எல்லாருமே அதே காஸ்டியூம் லைக் போட்டுட்டு அவங்களால என்னெல்லாம் முடியுமோ, என்ன க்ரியேட்டிவ்னஸோட அந்த ரீலை கன்வே பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரி வச்சு ஏகப்பட்டது, குழந்தையா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், லைக் போகிற இடங்கள் எல்லாமே அந்த அந்த ஒரு ஆடியோவை வச்சு ஏகப்பட்ட ரீல்ஸு, கிட்டத்தட்ட பல லட்சம் ரீல்ஸ் வந்து அந்த ஒரு ஆடியோ வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணனை பாத்தி அப்படின்னு இருக்குல்ல, அதை வச்சு ஒரு டிஜே என்ன பண்ணியிருக்காருன்னா, அது ஒரு சாங்கை ரீமிக்ஸே பண்ணி கிட்டத்தட்ட யூடியூப்ல போட்டு 2 crore வியூஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பா அந்த 2 கோடி வியூவில். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது, சரி என்னப்பா வெளிநாட்டு பாடல்கள் இல்லை வெளி ஊர் வெளி மாநிலங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்க பாட்டு தான் வைரல் ஆகுமா, தமிழ் பாட்டே வைரல் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சு. இப்போ கூட நம்ம இந்த ஆத்தி சந்தனக்கட்டை அப்படின்னு பண்ணும்போது அதில் இந்த ஊக் ஸ்டெப் இருக்குல்ல, அது வந்து இப்போ நான் உட்காந்துருக்க காரணங்களால சில விஷயங்கள் நான் பண்ண முடியாது. நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், கூட ஏதாவது ஜோடி இருந்தாங்கன்னா நான் அப்படி ஸ்டெப் போட்டு இப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. அதே அந்த விஷயம் நல்லா இல்லைன்னா அதை வந்து கொண்டாட வந்து விட்டுருவாங்க. எதுக்கு இது அப்படின்ற மாதிரி கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. அப்படி வேற லாங்குவேஜில் புரியாத பாஷையில் இருந்தாலுமே அந்த பாட்டு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு வைபாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீ சீ சீயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அண்ணனை பாத்தியாக இருக்கட்டும், அந்த சாங்கெலாம் தாண்டி இப்போ தமிழ்லையும் நிறைய பாடல்கள் வந்து அது மாதிரி இல்லை, பட் அந்த டைமில் ட்ரெண்ட் ஆகிற பாட்டுமே வந்து கொண்டாட மறக்காமல் அதுக்கான ஒரு பிளேஸையும் வந்து கொடுத்து வச்சு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ஸ்லாம் தாண்டி வேறு எந்த விஷயம் அதிகமாக ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகரம் படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீ அவர்கள், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பாட்டு ரேண்டமாக அவரோட இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர் பாட்டு சப்பாத்தி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் வந்து இன்னைக்கான ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வீடியோ நடுவில் வந்து பூம் ஆச்சு. அதை பார்த்த உடனே யார் இவர் ஆக்சுவலாக நடிகை ஸ்ரீயா இல்லை ஸ்ரீ மாதிரி இருக்கவரா லுக்கலைக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து, ஆனால் அவருமே வந்து அவருடைய பயோவில் வந்து ஆக்டர் ஸ்ரீ அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன இவர் ஸ்ரீ அவர் எப்படி இப்படி ஆயிட்டாரு, என்ன அவருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. அவருமே வந்து சில விஷயங்கள் சொன்னார், நான் நடிக்கிற படங்கள் அதில் வந்து நடந்த விஷயங்கள் அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய இன்டர்வியூஸ் தான் கொடுத்து அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பட் இல் பி பேக் நார்மல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டார், இஸ் அண்டர் மெடிக்கேஷன், அவர் நார்மலாக ஆயிடுவார், அவர் மறுபடியும் அகைன் படங்கள் நடிப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபும் கிடைச்சிது. அண்ட் ஸ்ரீ அவர்களை இப்படி பார்ப்போமா இப்படி பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருந்தாங்க. ஒரு நல்ல பியூர் டேலண்டட் ஆனால் அண்டர் ரேட்டடான ஒரு லைக் நம்ம வந்து கொண்டாட மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரியும் ஆஃப்டர் இந்த வீடியோ ரிலீஸ்க்கு அப்புறமும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் மக்களுமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸ்ரீ அவர்கள் மறுபடியும் குணமடைஞ்சு நார்மலாக பேக் டு நார்மல் அவர் படங்கள் நடிக்கணும். அவர் வந்து என்னென்ன மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் முன்னாடி வந்து இந்த வில்லம்பு, மாநகரம் அப்படி எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு, அது மாதிரி அகெயின் வந்து ஒரு பேங்க் ஆன் ஸ்டீக் இருக்கப்பட்டு இந்த மாதிரி படங்கள் மாதிரி எங்களுக்கு அதிகமாக அதே மாதிரி படங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கடந்து போயிருப்போம்ல, அதில் நான் பார்த்த ட்ரெண்டு ரொம்பவே வியக்க வைத்த ட்ரெண்ட் வந்து இந்த கிபிலி ஆர்ட்டா என்னன்னு தெரியல, எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, அது நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த கிபிலி ஆர்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பார்க்குற எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஆடியோ வச்சுட்டு எல்லாரும் அவங்களுடைய குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோஸ் அதெல்லாம் அனுப்பி அது வந்து ஒரு மாதிரி ஒரு காமிக்கல்
ஒரு ஏஐ வெர்ஷனாக வரும். அதை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ஆர்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்வளோ ஃபோட்டோஸ் அதை போட்டு வந்து பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு வந்துட்டு எப்படின்னா எக்ஸ் தளத்தில் போனாங்க, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் மெட்டாயை எங்கே போனாலுமே அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சு டர்ன் திஸ் ஆஸ் எ கிபிலி ஆர்ட், டர்ன் திஸ் ஆஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 2 தான் நீ வந்து பண்ண முடியும், இதுக்கு மேலே நீ பண்ண முடியாது, அதுக்கு மேலே போச்சுன்னா காசு ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன். அதே மாதிரி இந்த கிபிலி ஆர்ட்டோடைய ஃபவுண்டரும் சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் ஆட்கள்லாம் தூங்கவே இல்லையா, அவ்வளோ வேலை செஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் ஃபோட்டோ போட்டால் டக்குன்னுலாம் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் பண்ண நினைக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்களும் மனுஷங்க தான், வி ஆர் நாட் வந்து ஏலியன்ஸோ அது மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணாரு. ஸோ அதுவே பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து ஒரு காட்டு தீயா ஒரு ட்ரெண்டை வந்து அதை பிடிச்சி அதை பண்ணணும்னு மக்களை காட்டுற ஆர்வத்தை பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து பரவாயில்லப்பா, அந்த இடத்த அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை புரியுது. ஆனால் அதுவே அது வந்து நெகட்டிவாக போயிடுமோ, ஏன்னா ஏஐ வந்து ஒரு சில பேர் டேஞ்சரஸாக கருதுறாங்க, ஒரு சில பேர் அடுத்து அது பண்ண போகிற சம்பவங்கள்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய டேர்ம்ஸ்ல தான் வந்து மக்களை பயமுறுத்துறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் ஏஐ பார்த்து பயந்துட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ், நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து ஆக்சஸ் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ பொதுவாக ஒரு ஆப்குள்ளே போனாலே இமேஜஸ் ஆக்சஸ் பண்ணுறோமா, கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்போம். அதெல்லாம் நம்ம யோசிச்சு கொடுப்போம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னும் போது டக்கு நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய ப்ரைவசியில் நம்ம ஒரு பிக்சர்ஸை நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு குறுகிய வட்டத்தில் தெரியணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு பப்ளிக் ஒரு ஃபோரமில் நம்ம அதை போஸ்ட் பண்ணி அதை வந்து அது லைக் ஜென்ரேட் ஆகி ஒரு ஏஐ ஃபார்மட் கிபிலி ஆர்ட்டாக நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்குது. அந்த ஃபோட்டோ என்ன ஆகும், அவங்க அதை ஸ்டோர் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணாலுமே இதுக்கு அப்போசிஷன் ஒரு பக்கம் வலிமையாக இருந்துச்சு. இது ஒரு ஆர்ட்டாக வந்து ஜப்பான் அண்ட் சைனா கருதுனாங்க. அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதை வச்சு நாங்கள் பொழைச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஏஐ வந்து இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுது, எங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும், அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக லைக் கிளம்ப ஆரம்பித்தோன்னே அதோடைய மவுஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சுது. ஆனாலுமே இப்போ நம்ம அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஜிப்லி ஆர்ட் வந்து பார்க்க தான் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண விஷயமா இருக்கட்டும், நான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்து ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுதான் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவாக நான் வந்து சொன்னேன். கண்டிப்பாக நான் இதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ட்ரெண்டான விஷயங்களை சொல்ல மறந்துருப்பேன், அதை நான் பார்க்காம கூட இருந்திருக்கலாம்ல. அந்த ட்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் என்னென்ன ட்ரெண்டு, இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நிறைய சாங்ஸ், நிறைய மீம்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-11 ட்ரெண்ட்லேயே நம்ம சொல்ல முடியாதுல. ஒரு பெஸ்ட் 2025 அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் நடந்த ஒரு பெஸ்ட் ட்ரெண்ட்ஸை தான் வந்து கன்சாலிடேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் இருந்து சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பிளி சாங்லாம் கண்டிப்பாக நீங்கள் வைப் பண்ணியிருப்பீங்களே, அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி வைப் செட் பண்ணிச்சு, ஒரு மோட்டிவேஷன் சாங்காகவுமே இப்போ வந்து அமைஞ்சிட்ருக்கு. அண்ட் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா SS Music சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்டில் தென் உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுகுமாரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.